ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் AOG எக்ஸ்பெரிமெண்ட். இன்னைக்கான வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ஸ்மோக் மிஷின் செய்ய போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா கொசு விரட்டு நவீன மிஷின் எளிமையாக வீட்டில் எப்படி செய்வது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்மோக் உருவாக்குறதுக்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற காமிக்கிறேன் பாருங்க. இதை இதை வச்சு தான் நம்ம ஸ்மோக் உருவாக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மெயினான ஐட்டம் பார்த்தீங்கன்னா LPG டின்னு, அதனால கேஸ் லைட்ரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி கேனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிசரின் ஒரு டப்பா, சின்ன டப்பா, அப்புறம் டீசலு, அப்புறம் கொஞ்சோண்டு வேப்பெண்ணெய். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அலுமினியம் இது டியூப்பு, அது பார்த்தீங்கன்னா ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவல் டியூப் ஒன்று. இதை பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன். இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலுமினியம் டியூப் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரோல் சுற்றணும். எப்படி சுற்றுறேன் பாருங்கள். இந்த PVC பைப்பில் பார்த்தீங்கன்னா நான் அதில் சுற்றி எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சுற்றுற கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், இருந்தாலும் சுற்றி எடுத்துக்கிடுவோம். அதே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சுற்றிருக்கேன் அப்படிங்கிறத. இப்போ பார்த்தீங்கன்னா ஊறி எடுத்துக்கிடுவோம். மேலே இது பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காப்பரு. நான் ஃபஸ்ட்டு அலுமினியம் நினச்சேன்னா அது காப்பர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போட்டு வளைச்சி விட்டுக்குவோம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா வளைச்சி விட்டுக்குறோம். ஒரு காயில் மாதிரி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றது. இதையும் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், சென்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா அதாவது வாட்டர் ஹீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதை சுற்றி எடுத்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் எந்த அளவுக்கு சுற்றி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு விட்டுருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இது வழியாக நம்ம டாஸ் அடிக்கும்போது அதோட ஃபயர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். அதுலேயும் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மோக் இன்னும் நல்லா ஃபியூராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன். அப்படி இது ஒழுங்கு ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல அடைச்சிட்டு நம்ம நெருப்பு ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த இடத்துல அடைச்சிட்டோம்னா நம்ம ஹீட்லேருந்து வர நெருப்பு இங்கே தங்கிடும். இது வழியாக போகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் டாச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா அதில் கட்டிக்க போகிறோம். கட்டிக்க வச்சு நம்ம கட்டிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக பென் பண்ணி வளைச்சிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வளைச்சிக்கோங்க. நம்ம கட்டி எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி நம்ம இது நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வளைச்சிருக்கிறதுக்கு இதுக்கு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்படி வச்சு கட்டிக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா டைட்டாக கட்டிக்கிடுவோம். கட்டிங் பிளேயர் வச்சு நல்லா டைட் வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு கட்டி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்டராக 2 கட்டு போட்டு எடுத்துருக்கோம், ஆடாமல் சேக்காக அளவுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எம்டி வாட்டர் கேன் எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இந்த மூடியை கழட்டிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டுக்குவோம். இந்த ஓட்டை எதுக்காக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இதில் டியூப் மாட்ட போகிறோம். அதே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி வச்சு நான் நல்லா லைட்டாக குத்தி எடுத்துக்கிறேன். நீங்கள் அயன் இருந்துச்சுன்னா அயனை வச்சு நம்ம ஹீட் பண்ணி ஓட்டை போட்டுக்கலாம். அதே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓட்டை விழுந்துருச்சு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டியூப் போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அகலப்படுத்திக்கிறோம். இங்கே பாருங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த லெவல் டியூப் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் இந்த ஓட்டர் இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக பெருசு பண்ணிக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா அந்த மூடிலேருந்து ஓட்டை போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டியூப் உள்ளே விட்டு நம்ம வெளியில் எடுத்துக்குவோம். பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு டைட்டாக வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெளியில் எடுத்துக்குவோம். ஓகே, நமக்கு இந்த அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் உள்ளே போகணும். இப்படி உள்ளே விட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கேனோட இன்னும் 2 பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோஸில் கனெக்ட் பண்ணிக்குவோம். ஓகே, எவ்வளோக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. இது லீக் ஆகாமல் இருக்கிற கட்டு கம்பி வச்சு நான் நல்லா கட்டிக்கிறலாம். ஒரே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கம்பி பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஒரே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா செட்டப் பண்ணியாச்சு. பாருங்க நம்ம எந்த அளவுக்கு ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டரிங்குள்ள நம்ம இதுக்கான எரியறதுக்கான ஃபியூல் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண போகிறோம். வாங்க அப்படின்னு பார்த்துடலாம். இந்த மூடி கழட்டி எடுத்துக்கிறோம்.
ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டீசல் வந்து ஊற்றிக்கிறோம் கொஞ்சோண்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டீசல் எடுத்துருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த வேப்பெண்ணெய் எடுத்துருக்கேன். இந்த வேப்பெண்ணெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா அந்த கிளிசரின் எடுத்துருக்கேன். இந்த கிளிசரின் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது எதுக்காக சேர்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம அதுலேருந்து கலந்துருக்க வந்து புகை மட்டும் வரும். அந்த புகையை வந்து ரொம்ப நேரம் தக்க வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிளிசரின் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஊற்றி எடுத்துக்கிறோம். போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர்லேருந்து அப்படி லைட்டாக ஷேக் பண்ணிக்கிறோம், எல்லாம் கலக்கிற மாதிரி. ஓகே, பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மூடி போட்டு லாக் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளுடைய செட்டப் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த கேஸ் லைட்டர் வந்து மாட்டிட்டு கேஸ் டின்னை வந்து மாட்டிட்டு நம்ம வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். இந்த எல்பிஜி டின் கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து லாக் பண்ணிடுவோம். அதில் வச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காடி இருக்கும், கரெக்டாக அந்த காடி வந்து லாக் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம வந்து லாக் பண்ணியாச்சு. நம்மளுடைய இப்படி தான் இருக்க நம்ம ஃபைனல் அவுட்புட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை ஃபயர் பண்ணி எந்த அளவுக்கு புகை வருது அப்படிங்கிற பார்த்துடலாமா? வாங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அதில் பற்ற வைக்க போகிறோம். நான் லைட்டாக கேஸ் வந்து திறந்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஹீட் ஏறட்டும். இதில் வந்து ஹீட் ஏறினா தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஆயில் போடும்போது புகை வந்து நமக்கு வரும். உள்ள பாருங்கள் நல்லா எரிஞ்சிட்டு தான் இருக்குது. கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஹீட் ஏறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து வருது பாருங்க, இதில் டீப்பில் பாருங்கள். ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செஞ்சுருந்தோம் பார்த்தீங்களா காயில், இதில் பார்த்தீங்கன்னா வந்து அடப்பாயிருச்சு. என்ன கல்லடப்பா? கல்லடப்புல இது பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஏதோ ஒரு தூசியை டஸ்ட்டு அதை பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு அடைச்சிக்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ளோ ஆக மாட்டேன்ருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி இன்னொரு செட்டப் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், மான்ஸ்டர். இது பார்த்தீங்கன்னா சின்ன லெவலில் செஞ்சுருக்குமா, இதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய லெவலில் செஞ்சு அதே மாதிரி இந்த ஹீட் வந்து இந்த இடத்துல பட்டு இந்த ரவுண்டில் வர்ற மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக வந்து நம்ம வச்சுருக்கோம். பாருங்கள், பார்த்தீங்கன்னா அந்த டீப்பில் பாருங்கள் எந்த அளவுக்கு டஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. இந்த டஸ்ட்டு பூரா பார்த்தீங்கன்னா பழசு நம்ம வச்சிருந்த பார்த்தீங்கன்னா அந்த காயில் இதில் உள்ளது இப்படியே நம்ம அமுக்க ப்ரெஷர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆகி இந்த பாருங்கள் எவ்வளோதுக்கு பார்த்தீங்கன்னா டஸ்ட் வந்துருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம இந்த பைப் செலக்ட் பண்ணும்போது ஊதி பார்த்துங்க. இப்போ பம்பு இருந்துச்சுன்னா பம்பை அடிச்சுட்டு நம்ம வந்து கரெக்டாக ஏர் ஃப்ளோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கிறோன்னு வந்து கரெக்டாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை பற்ற வச்சு நம்ம வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீட் ஆகட்டும். என்னடா கொப்பளிக்குது உள்ள இருக்க? எது ஹீட்டு ஹீட் பண்ணிருக்கேன் வந்து இருக்கு பாருங்க. இப்போயே லைட்டாக சூடேற பார்த்தீங்கன்னா புகை வருது. என்ன நீ ஊதவே இல்லை, ஆனால் நீ புகை வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே ரைட்டாக அந்த வாட்டுக்கு என்ன ப்ரெஷர் பண்ணோம்னா வச்சுங்களேன், நமக்கு வந்து புகை வரும். ஏய் ஆடா செடி இருக்கு மக்களே பாருங்க, நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு புகை வருது அப்படிங்கிறத. நல்லா ஒயிட்டாக வருது ஸ்மோக்கு. ஏ சரி கூட கிடக்குறா, கீழே கூட கிடக்குறா, இங்கிட்டு வரேன். மக்களே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு நம்மளுடைய அந்த ஸ்மோக் மிஷினு. கொசுவை கொள்ளும் நவீன மிஷின். 1000 மிஸ்டு கால் பஞ்சாயத்து போட்டு. நல்லா அமுக்கு ஃபுல். அங்கே பாரு புகையை பாரு எங்கே எவ்வளோதுக்கு போகுதுன்னு.
எனக்கு அது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இடத்துல நமக்கு வந்து அதிகமான கொசு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடித்து நம்ம கொசு அரைச்சிக்கலாம். அப்போ அதிகம் அடிக்கிறா குறைச்சிடுறேன் ஓவர் அடிக்கிறேன் என்ன செய்வது? ஏற்கனவே வந்திருக்கும் சிக்கன் குனியாவையும் இனி வரவிருக்கும் மட்டன் குனியாவையும் ஒழிப்பதற்காக என் கை காசுகளை போட்டு இந்த விஷ கொசுக்களை இங்கே நான் ஒழித்துக் கொண்டு வருகிறேன். அந்த கண்கொள்ளா காட்சிகளை எல்லோரும் இங்கே கண்டுகளியுங்கள். பாரு அதிகம் கொஞ்சமாக தான் நிறைய புகை வருது. நீ அதிகமாக தந்து புகையா வரல. 1000 மிஸ்டு கால்ஸ் ஃப்ரம் பஞ்சாயத்து போடு. கொசு மாதிரி தாண்டி முடிஞ்சு மாப்பிள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கொசுவை கொள்ளும் நவீன மிஷின் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு போக வந்திருக்கு அப்படிங்கிறத. இதே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செஞ்சிருக்க நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இனிமேல் வந்து மழை காலம் வரப்போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா கொசு வந்து அதிகமாக வந்து வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு பொருள் வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க செடி புதர் இந்த மாதிரி கொசு அதிகமாக தங்குற இடத்துல இந்த மாதிரி செஞ்சு நம்ம வந்து ஸ்மோக் வந்து விட்டுட்டோம்னா நம்ம வந்து கொசு வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து குறைக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ள வந்து அடிக்க வேணாம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் வந்து உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அது ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா, பை பை, see you.